அனைவருக்கும் வணக்கம். ஈஸி மெக்கானிக்கல் சேனலுங்க இது. ஒரு பேஷன் ப்ரோ இன்ஜின் வந்து ஃபுல் இன்ஜின் ஒர்க் நாங்கள் பண்ண போகிறோம். இது எப்படின்னு உங்களுக்கு ஏடிஜிட் காட்ட போகிறோம். லேத்துலேருந்து கிராங்க் செட் பண்ணுறது பாருங்கள். கிராங்க் கை ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். அதை கிரைண்டிங் பண்ணி பின்ன கிரைண்டிங் பண்ணுறாங்க. கிரைண்டிங் பண்ணி பாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. கிராங்க் வச்சு செட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். லேத்தில் கொடுத்தா செட் பண்ணணும். இதுக்கு டெக்னாலஜி மிஷின் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, டெக்னாலஜி லேட்டஸ்ட் மிஷின் வந்திருக்கு. கிராங்க் செட் பண்ணும்போது சுற்றி இதில் அடிச்சு பண்ணுவாங்க. அந்த கிராங்க் பேரிங்க்கு வந்து பின் போடுறாங்க, இது ஆயில் போடுறாங்க. சாரி, செக் பண்ணி பார்க்குறாங்க ஃப்ரீயாக சுற்றுதான்னு. லெவல் பார்த்துட்டு நீ பெண்ட் இருக்கா லெவல் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கான தகுந்த டையை போட்டுங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டை வரும். இது பேஷன் ப்ரோ, ஹீரோ ஹோண்டாக்கு ஒரு டை, எல்லாமே பேஷன் ப்ரோ மெட்டல் பஸ்க்கு ஒரு டை தான். கிட்ட வச்சு மேலே இருக்கிற கிளச்சில் அந்த கை வைக்கிறாங்க. சாப்பிட்டு வச்சு செட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, உள்ள அப்படியே அழகாக இறங்குது. முதல்ல சுற்றி வச்சு அடிப்பாங்க, ஹைட்ராலிக் வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க, நீட்டாக அப்படி செட் ஆகிற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு. ஒரே ஒரு அமுத்து தாங்க ஹைட்ராலிக்கில். பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெண்ட் செக் பண்ணுறாங்க. பெண்டு ஒரு துளி அவுட்ரு கிடையாதுங்க. இதில் ஹைட்ராலிக் செட் பண்ணால் ஒரு துளி இது கிடையாதுங்க. அது மிஷின் தனியாக வந்திருக்கு. இப்போது கிராங்க் செட் பண்ணுறீங்க, ஒரு துளி பெண்டு பார்த்தீங்களா, அவுட்ரு ஒரு நூல் கூட அவுட்ரு கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்கள் எல்லா சைடுமே. இதுதான் கையில் செட் பண்ணுறதுக்கு மிஷின் செட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட். இன்ஜின் பேரிங் பாருங்கள், ஓய். நீங்கள் மித்த பிராண்ட் வாங்கி போட ரேட் ஜாஸ்தி, அது ஒரு ஓய் வாங்கி போட்டால் ரேட் கம்மியாக தான் இருக்குங்க. உள்ள டாடா பேரிங் தான் மேக்ஸிமம் வருது. இது வந்து டைமிங் செயின் வீலுங்க. இது கரெக்டாக டைமிங் பார்த்து தான் நம்ம செட் பண்ணணும். டைமிங் மாறினாலே மிஸ்ஸிங் பிரச்சனை வரும். ரெண்டாவது வந்து வண்டி பிக்கப் இருக்காதுங்க. பார்த்தீங்களா, டைமிங் அந்த கீக்கும் அந்த வீலுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க, டைமிங் வீல் செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீ கிளச்சட் பேரிங் அடிக்கிறாரு. அவ்வளோ, அந்த பேரிங் அடிச்சாச்சுங்க. நீ மறுபடியும் அவுட்ரு செட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு துளி அவுட்ரு கிடையாது. டிஃப்ரெண்ட், ரெண்டு சைடுமே அவுட்ரு கிடையாது பாருங்கள். ஒரு துளி அவுட்ரு கூட வர மாட்டேங்குதுங்க. லைட் பண்ணால் கரெக்டாக தெரிய மாட்டேங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு துளி அவுட்ரு கூட வரல பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இன்ஜின் செட் பண்ண போகிறோம். அந்த கீர் செலக்டர் பின் வருங்க, கீர் ஃபோர்க்கோட பின்னு. அந்த பின்னு இன்ஜின் ஒரு டைம் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கோணுங்க. சேஞ்ச் பண்ணால் தான் அந்த கீர் கரெக்டாக ஒழுகும். இல்லை லைட்டாக டைட்டாக ஒழுக ஸ்டக்காக ஒரு பிரச்சனை வருங்க. ஏன்னா சின்ன பின்னு தானே, ஆனால் தேஞ்சிருது வந்து. போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லாக் போடுறது ஈஸி தான். ஒரு சில டைம் புது லாக்கு முன்னாடி டைட்டாக தான் போகும். பார்த்து போடணும், அதை பார்த்து போடணும் நம்ம. இன்ஜின் அந்த நியூட்ரல் பிளேட்டுங்க. நியூட்ரல் பிளேட் வந்து ஒரு 5 ரூபா தான் பிளேட் வரும். ஒவ்வொரு டைமும் அந்த பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கோணுங்க. இல்லைன்னா நம்ம அந்த தேஞ்சிருக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு போயிருங்க. தேஞ்சனால அது கீரு போடும்போது நியூட்ரல் லைட்டில் எரியாமல் போயிருங்க. அதனால் பார்த்து நாம் இது பண்ணணும். ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணால் மட்டும்தான் இதாக இருக்குங்க. ஒய் ஸ்பேர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற பிராண்ட் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணாமட்டால் டூப்ளிகேட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே காஸ்ட் தான் வரும். பெரிய காஸ்ட் டிஃப்ரெண்ட்டில் வராது. ஒரு 1000 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் ஓய்வு போட்டு அந்தளவுக்கு பக்காவாக இருக்குன்னு வைங்களேன்.
இன்ஜின் பேரிங் கிட்டுங்க 420 ரூபா 450 ரூபா சம்திங் வரும். ஆல் பேரிங் தாங்க. அந்த இன்ஜின் பேரிங் மாத்திரம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அது வந்து கீர் ஸ்மூத்னஸாக இருக்கும். ரெண்டாவது அது ஓடி இருக்கனால பேரிங் தேஞ்சிருக்கும். அந்த பேரிங் எல்லா இன்ஜின் ரூம் பண்ணால் மாற்றி விட்ருங்க. 450 ரூபாய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேரிங்கு போயிடுச்சுன்னா அதுக்கு மறுபடியும் நீங்கள் மறுபடியும் இன்ஜின் கட்டிகிட்டு இருக்கணும். தேவையில்லாத செலவுகள் தான் வரும். அந்த செலவு மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. மாற்றி விட்ட வேலையை முடிஞ்சிங்க. இந்த ஆயில் பம்ப் வீல் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. தேஞ்சிருக்கும். அந்த ஆயில் பம்ப் ராடு வீலு மேக்ஸிமம் செக் பண்ணிக்கோங்க. டைமிங்ஸ் கிட்டா மாற்றிக்கிறதா பெஸ்ட்டு. இத்தனை நம்ம கழட்டி ஒர்க் பண்ணுறோம், அதை மாத்திரனாலே ஒன்றும் இதாக போகிறதில்ல. கஸ்டமரோட சொன்னிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் யாருமே வேண்டான்னு சொல்ல போகிறதில்லைங்க. அவங்களுக்கு தெளிவாக கொடுக்குறதுனால அவங்க தான் அதிகமாக கிலோமீட்டர் ஓட்ட போகிறாங்க. இதை மாற்றாம விட்டிங்கன்னா ஆயில் மேக்ஸிமம் வந்து சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும். வீலெலாம் தேஞ்சு போயிருக்கு. அது சேஞ்ச் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் பெஸ்ட். அவ்வளோதான். ஒரு நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுறனால தான் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோணுங்க. அவ்வளோதான். நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு கீர் வாஷெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கழட்டி க்ளீன் மாரி கரெக்டாக இருக்காலேன்னு செக் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. கரெக்டாக கீர் வாஷ் இல்லைன்னா கூட கீர் டைட்டாக விழுகும், ரிஸ்க்காக இருக்கும். கீர் வீல் செக் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. லைட்டாக சொத்தி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கீர் செட் பண்ணியாச்சு. கீர் வீல் வாசலில் செக் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து இன்னொரு வேளை மாறிடுச்சு வைங்க, மறுபடியும் நீங்கள் கழட்டி ஃபிட் பண்ணிட்டு வரும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் வேலை தான். நம்ம கரெக்டாக செக் பண்ணி மாட்டோம்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து கிளச் எடுக்கிற சாஃப்ட்வேர் செக் பண்ணிக்கலாம். அது ஒரே ஒன்று மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து கழண்டு, இல்லைனா அந்த லாக் இருக்கிறதுனால கழண்டு வராது. முடிஞ்ச அளவுக்கு கீர் வாஷ் எடுத்தால் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது தான். கீர் செட் பண்ணிடலாம். ஏற்கனவே கீர் செலக்டரில் அந்த கீர் ஃபோர்க்கோட பின்னை மாற்றிருக்கோம், நியூட்ரல் பிளேட் மாற்றி வச்சுருக்கோம். செக் பண்ணி நியூட்ரல் கரெக்டாக உட்காதான்னு பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கீர் வீல் செட் பண்ணியாச்சு. கீர் செட் பண்ணிட்டோம். செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இருக்கும். நியூட்ரல் வச்சு மாட்டிக்கலாங்க. கிக்கர் வீல் மாட்டிக்கலாம். கிக்கர் சாஃப்ட். ஆயில் போட்டுக்கலாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது க்ளீன் பண்ணியிருப்போம். ஆயில் போட்டால் ஸ்மூத்னஸாக இருக்கும். பேரிங்கில் ஆயில் போயிடும், கீர் வீலுக்குலாம் ஆயில் போயிடும். கிராங்க் கை நம்ம இருக்கும் செட் பண்ணி வச்சுருக்கோம். லேத்து கொடுத்து அந்த வீடியோ மூலம் இது பண்ணியிருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். கிராங்க் அந்த பேரிங் சைடில் போட்டால் இஞ்சி கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். நம்ம டைட்டாக அடிச்சோ இது பண்ண தேவையில்லை. அப்படியே லைட்டாக ஜம்முன்னு போயிடணும் வைங்களேன். அவ்வளோதான். 2 சேக் கரெக்டாக வச்சு 2 சேக் பண்ணிங்கன்னா போயிடும். ஆயில் போட்டாச்சுன்னா அவ்வளோதான். சீட்டிங் ஆயிடுச்சிங்க. இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்க நல்லதுங்க. ஸ்டெடி பின் ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் பண்ணி இப்போ ஒயிலி ஸ்டெடி பின் கிடைக்க செட்டாக வரும். ஸ்டெடி பின் வந்துங்க. ஸ்டெடி பின் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும். பேக்கிங்கில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்டெடி பின் சேஞ்ச் பண்ணிக்க மேக்ஸிமம் ஓன்லி ஸ்டெடி பின் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டெடி பின் போடுறதுனால என்ன கேட்டிங்கன்னா ஆயில் லீக்கேஜ் மேக்ஸிமம் வராது. ஆனால் தேஞ்சிருக்கு ஸ்டெடி பின்னு, க்ளீன் பண்ணும்போது டேமேஜ் ஆகிருக்கலாம். ஆயில் லீக்கேஜ் வராது. ஓய் பேக்கிங் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. ஏகப்பட்ட பிராண்டு வருதுங்க, அது நல்லா இருக்கிறதில்ல. ஓய் போட்டால் தான் கொஞ்சம் சீட்டிங் நல்லாயிருக்கும், ஆயில் லீக்கேஜ் வரதில்லை. அவ்வளோதாங்க. பேக்கிங் போட்டோம். நான் பேக்கிங் பேஸ்ட் மேக்ஸிமம் போட மாட்டேன். ஓய் பேக்கிங் போட்டால் பேக்கிங் பேஸ்ட் தேவையே இல்லை. இந்த இன்ஜின் கேஸ்க்கு வந்து ஆயில் போட்டுக்கலாம். பேரிங்க்கு புது பேரிங் போட்டிருக்கோம். ஆயில் போட்டு மாதிரி தான் ஸ்மூத்னஸாக இருக்கும், அதுக்கோசம் ஆயில் போடுறோம். அவ்வளோதான். 2 சேக் பண்ணால் சீட் ஆயிரும். அவ்வளோதான். அந்த சுற்றி வச்சு அடித்து ஏற்றுறது தேவையே கிடையாது. ஸ்வெண்டருக்குலாம் அவ்வளோ ஈஸியாக போகும். அதுக்கு ஒரு போல்ட் கீரு செலக்டருக்கு ஒரு போல்ட்டே போடுறோம்னா சீட் பண்ணுறக்கு வசம் தான் போடுறோம். அவ்வளோதான். சீட்டிங் ஆயிடுச்சிங்க. வேலை முடிஞ்சு. போல்ட் எடுத்துக்குவோம். செக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஆயிருக்கான்னு. நாலு போல்ட் ஒரே சைஸ் வரும். 2 போல்ட்டு ஒரு சைஸில் வரும். ஒரு போல்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். சைஸ் கம்மியாக இருக்கும்.
மொத்தம் 7 போல்ட் வருங்க. 7ல் வந்து 4 போல்ட் ஒரு சைஸும், ஒன்று 2 போல்ட் ஒரு சைஸும், 1 போல்ட் ஒரு சைஸ் வரும். அவ்வளோதாங்க, ஈஸி தான். கீழ் சைடு பூரா 4 போல்ட் ஒரே மாதிரி வரும், மேல் சைடில் 2 போல்ட் ஒரே மாதிரி வரும். சென்டரில் மட்டும் போடுற மட்டும் 1 போல்ட் மட்டும் சைஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மேல் போல்ட் போடுறப்போ வந்து சென்டரில் ஒரே ஒரு போல்ட் சைஸ் கம்மியான போல்ட், அது மட்டும்தாங்க. அது மட்டும் சைஸ் சிறுசாக வரும். ஆப்போசிட் டைட் பண்ணிக்க எனக்கு வந்துங்க. ஒரே கூடாது. கேம்ப்ஷாஃப்ட் பேரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேம்ப்ஷாஃப்ட் பேரிங் இருக்குதுங்களா, அதை சேஞ்ச் பண்ணி மாட்டிக்க நல்லதுங்க. ஆனால் அது மாற்றிட்டா சவுண்டு வராது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால கேம்ப்ஷாஃப்ட் பேரிங் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணி மாட்டுறது எப்பவுமே வந்து டைமிங் செயின் வீலுங்க. சிலிண்டர் கிட்டு கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் எடுக்காம மட்டும் சிலிண்டர் கிட் ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மிஸ் ஆயிடுச்சு எங்கள்கிட்ட வீடியோ. அதனால் அந்த வீடியோ எங்களால் உள்ளே அட்டாச் பண்ண முடியலைங்க. ஹெட் ஃபிட் பண்ணுற மட்டும் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சிங்க, அந்த ஹெட் சீட் பண்ணுற வீடியோவை மிஸ் பண்ணிட்டோம் லேத்தில். இந்த கேம்ப்ஷாஃப்ட் பேரிங் ஏன் சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த சவுண்டு நல்லாயிருக்கும். 2 பேரிங் மாட்டினா ஒரு 250 ரூபா வரப்போகுது. இத்தனை சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரிங் மாற்றினா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். டைமிங் கரெக்டாக பார்த்து வச்சு மாட்டுங்க. ஒரு டைமிங் மாறினாலும் மிஸ்ஸிங் பிரச்சனை, வண்டி ப்ராப்ளம் வரும். அந்த கிராங்கோட இது இருக்குது தெரியுங்களா, மேக்னெட் கீக்கும் அந்த ஹெட்டில் வர அந்த ஒரு மார்க் கொடுத்துருப்பான், அந்த ஹெட்டுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும். டவுட் இருந்தால் நீ மேக்னெட் போட்டு வேணும் செக் பண்ணிக்கலாம். அது இதுக்கு டைமிங் செக் பண்ணிக்கலாம். டைமிங் வச்சுட்ருக்கோம். டைமிங் பக்கா உட்காந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதுக்கு மட்டும் டைமிங் கரெக்டாக இருந்தால் மேக்னெட் கீக்கும் அந்த ஹெட்டில் ஒரு மார்க் கொடுத்துருப்பான், ரெண்டுக்கு மட்டும் டைமிங் இருந்தால் ஓகே. டாப் கவர் மாட்டிக்கலாங்க. கீழே மார்க் இருக்கா, மார்க் வச்சு மாட்டிக்கலாம். 4 வாசர் 4 போல்ட் நட்டு வரும், எடுத்துக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக மாட்டினா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இன்ஜின் ஃபிட் பண்ணிடலாம். லேத்தில் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒய் ஸ்பேர்ஸ் மேக்ஸிமம் வாங்கிக்கிங்க. ஒய் எல்லாமே கிடைக்குது, வால்வுலேருந்து எல்லாமே எல்லா ஸ்பேருமே ஒய் ஸ்பேர்ஸில் ஈரோடு கிடைக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரேட்டு கரெக்டாக தான் வரும். நீங்கள் மற்ற பிராண்டு வாங்கி போடுறக்கோ ஒய் வாங்குறதுக்குலாம் டிஃப்ரெண்ட்லாம் பெருசாக வராது, ஒரே ரேட்டு தான். ஒரு 500 ரூபா ஜாஸ்தி வரும் ஒய் வாங்கினீங்கன்னா. டூப்ளிகேட் வாங்கினா ஒரு 500 ரூபா கம்மியாக ஒரு செகண்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா. ஒயில் போட்டால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு வைங்களேன். வண்டி வந்து புது வண்டி என்ன ஸ்டேஜ் இருக்கோ அந்த ஸ்டேஜில் வரும்னு வைங்களேன். அதனால தான் நான் மேக்ஸிமம் ஒய் ஸ்பேர்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மற்ற பிராண்ட் யூஸ் பண்ண நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க, அதனால தான் ஒய் மேக்ஸிமம் போய்க்கிறது வந்து. இது ஆப்போசிட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஒன் சைடாக டைட் பண்ணிங்கன்னா அதுக்கு இது வரும், ஆயில் லீக்கேஜ் வரதாலும் ஆப்போசிட்டாக மேக்ஸிமம் எந்த போல் டைட் பண்ணாலும் கீழே ஒன்று மேலே ஒன்று ஆப்போசிட்டாக டைட் பண்ணிவிட்டு லெவல் டைட் பண்ணுங்க. ஃபுல் டைட் பண்ணிட வேண்டாம், லெவல் டைட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அப்புறம் லெவலாக டைட் பண்ணிட்டு ஒரு போல்ட்டாக வந்து டைமிங் வச்சுருந்தேங்க. இப்போது டைமிங் இதுக்கு போல்ட் ஹெட்டில் வர போல்ட்டு போட்டு டைமிங் போல்ட் போட்டுக்கலாம். எல்எம்கி போல்ட் தான் மேக்ஸிமம் வரும். ஸ்பெண்டர் பேக் போனீங்கன்னா ஸ்டாருமே 25 போல்ட் வரும். இந்த பேஷன் ப்ரோ ஸ்பெண்டர் ப்ரோக்கு பொறுத்தவரை எல்எம்கி போல்ட் தான் கொடுத்துருக்கான், 5M எல்எம்கி போல்ட் தான் கொடுத்துருக்கான். டைமிங் சின்னுக்கு போல்ட் போட்டுக்கலாங்க, டைமிங் வீலுக்கு. ஆயில் சீல் மேக்ஸிமம் ஆயில் சீல் ஓரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க. அது இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது அது நீங்கள் ஒரு 50 ரூபா 60 ரூபா மிச்சம் பண்ண பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான், அந்த ஆயில் லீக்கேஜ் வரும். ஏன்னா நம்ம அவுட்ரு இல்லாமல் தான் போட்டிருக்கோம். லேத்தில் செட் பண்ணி இந்த மிஷின் செட் பண்ணும்போது ஒரு துளி அவுட்ரு கிடையாது நம்மளுக்கு, அந்த ஆயில் லீக்கேஜ் ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த ஆயில் சீலும் ஓரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கிட்டாக வாங்கும்போதே வந்துடும், கிட் வாங்கும்போதே நீ ஃபுல்லாக செட்டாக வந்துடுங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். முதல்ல சேஞ்ச் பண்ணால் மட்டும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு எல்லாமே வந்து.
நீங்கள் அந்த 50 ரூபா மிச்சம் பண்ணுறேன்னு பார்க்க போனீங்கன்னா லீக்கேஜ் வந்துடும், தேவையில்லாத கஸ்டமர் ப்ராப்ளம் வரும். சின்ன ஓரிங் 2 ஓரியுமே இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு ஓரிங் மிஸ் பண்ணாலும் ஆயில் லீக்கேஜ் வரும். ஷீட் பண்ணுங்க, மெதுவாக அப்படி தடி ஷீட் பண்ணுங்க, இல்லை லைட்டாக ஆயில் போட்டாலும் வந்துடும். அந்த மார்க் வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்து அந்த இது இருக்குது, அந்த ஆயில்ஸில் சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த ஆயில்ஸில் சேஞ்ச் பண்ணிடுவோம். 2 ஆயில்ஸுமே மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணால் முட்டுற வேண்டாம். எந்த ஆயில்ஸ்லையுமே சேஞ்ச் பண்ணிக்க நல்லது தான். எல்லாம் செட் ஆயில்ஸில் இன்னொன்று ஆயில்ஸில் வருது. ஆயில்ஸில் ஓரிங் மேக்ஸிமம் எக்காந்து கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா வேஸ்ட். நீங்கள் ஒர்க் பண்ணுறதே வேஸ்ட் தான். செயினு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. செயின் ஒரு 80 ரூபா 100 ரூபா வரப்போகுது, அவ்வளோதான். செயின் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் செயினு சேஞ்ச் பண்ணிக்கிறது. நான் வந்து அந்த செல்ஃப் மோட்டர் செயின் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தேஞ்சு போயிருக்கும், அது சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சு இல்லைங்க. எத்தனை பண்ணுறோம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? செயின் வேறு மாறிடுச்சிங்க, அதனால் நம்ம வேறு செயின் வாங்கி போட்டுக்கலாம். செயின் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க, வேறு செயின் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா? இப்போது கரெக்டான செயின் கிடச்சிருச்சு. செயின் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க ஸ்பேர் கடையில் வந்து அவசரத்தில். மறுபடியும் போய் செயின் மாற்றி வாங்கிட்டு வந்தோம். கரெக்டான செயின் கொடுத்துருக்காங்க. லாக்கு மறந்துட வேணாம், லாக் போட்டுக்குங்க, இல்லைன்னா செல்ஃப் அடிக்கடிக்க வெளியே வந்துடும். ஒரு ஸ்டாப்பர் மாதிரி வரும், ஸ்டாப்பர் மறந்துடாதீங்க. அப்புறம் 2 சைடு பேடு வரும், டைம் செயின் பேட் 2 சைடு கொடுத்துருப்பாங்க. அந்த பேட் எதுக்காகனா இன்ஜின் கேஸில் உரையாமல் இருக்கிறதுக்காக அந்த பேட் கொடுக்குறாங்க. இன்ஜின் கேஸில் உரைஞ்சால் இன்ஜின் கேஸ் சேஞ்சிடும். சென்ட்ரல் ஒரு அந்த செல்ஃப் மோட்டருக்கு மேக்னெட் கனெக்ட் ஆகிற வீல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெளியே வந்ததுக்காக ஒரு லாக் கொடுத்துருக்கான். அவ்வளோதாங்க. ஹெட்டில் வர ஆயில் பம்புக்கு வால்வு டோருக்கு ஓரிங் மாற்றிக்கணுங்க. அது ஓரிங் எக்காந்துங்க. எல்லா ஓரிங்குமே மாற்றிக்க, மேக்ஸிமம் எல்லா ஓரிங் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். நான் சேஞ்ச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த ஓரிங் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். மேக்னெட் ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கிங்க. எதுக்காக க்ளீன் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன பிசர் இருக்கும், 2வது ஏதோ வச்சுருப்பீங்க, நட்டுக்கிட்டு இருக்கும். அப்படியே மேக்னெட் போட்டிங்கன்னா என்னாங்கன்னா, கிக் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது காயில் அடிபட்டுரும். அதுக்காகத்தான் அது பண்ணுறது. க்ளீன் தொடச்சி போட்டுக்கலான்னு சொல்கிறதுங்க. வாசர் வைங்க, வாசலாம் போடாதீங்க. வாசலாம் போட என்னான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லைட்டாக ஒரு நாய்ஸ், கடகடான ஒரு நாய்ஸ் வரும் வாசலாம் போட்டிங்கன்னா. ஃபுல் டைட் பண்ணிக்க மேக்ஸிமம் வந்துங்க. அதில் லூஸாக இருக்கான்னு நேரம் செக் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் டைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேக்கிங் வச்சு மாட்டேங்க. பேக்கிங் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கிங்கே வைக்கிறதில்ல. பேக்கிங் வைக்காமல் என்ன கேட்டால், மலையேறத்தில் போகும்போது லைட் உள்ள தண்ணி போனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், உள்ளே காயில் துரு பிடிக்கும், காயில் போயிருங்க. அந்த உள்ள தண்ணி போச்சுன்னா என்ன, துரு பிடிச்சி விடும்போது காயில் போயிடும். அதுக்கோசரம் காயில் வச்சுக்கோங்க. டபுள் பின் சொன்ன இருக்குங்களா, டபுள் மட்டும் எக்காந்து கூட எந்த வண்டிக்கு வைக்க மாட்டாதீங்க. ஸ்டெடி பின்னும்பாங்க, நாங்கள் டபுள் பின் நம்புவோம். அந்த பின் எதுக்கான கரெக்டாக உட்காரக்காகத்தான் அந்த பின்னே வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரே 2 தட்டில் வந்து அப்படி கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சிங்க. இல்லை கிராஸாக இருக்கும்போது உரையும் நாய்ஸ் வரும், குறை நாய்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்க, அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து. அதாங்க அந்த ரவுண்ட் கேப் போட்டுக்கலாங்க, ரவுண்ட் பேக்கிங் கேப் போட்டுக்கலாங்க. ஆயில் செல்லு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ஆயில் செல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்ப்ராக்கெட் ஆயில் செல். இது வாஷரும் சேஞ்ச் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு ரவுண்ட் கேப் ஒரு போல்ட்டு வரும், ஆயில் போல்ட்டுக்கு ஒரு வாஷர் வரும், 2வது டைமிங் செயின் அட்ஜஸ்டருக்கு ஒரு வருங்க. இன்ஜின் ஃபிட் பண்ணிடலாம், பெட்டில் போட்டுடலாம். பெட்டில் போட்டு பீத்தர் டூப் வருங்க, பீத்தர் டூப்
ஒயிட் ஸ்மோக் வருது. ஓகே டேக் பண்ணிக்கோடா. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இதோட மொத்த செலவு 16,800 மட்டும்தான் வந்திருக்கு. ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஸ்பேர் தான் போட்டிருக்கோம். சவுண்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இது மாதிரி இது போடுறோம் சேனலில். ஈஸி மெக்கானிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான சேனல் போடுறோம். ஜென்யூன் ஸ்பேர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யார் வேலை செஞ்சாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி. சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம். ஈஸி மெக்கானிக் சேனல் இதுங்க.